ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. நமக்கு தெரியும்னா கடல் மாசுபாடு இப்போ ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. அண்ட் இது நமக்கு ரொம்பவே டேஞ்சரஸும் கூட. பிளாஸ்டிக் வேஸ்ட்னால அதிகமான கடல் உயிரினங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு வருது. ஆனால் இப்போ யூகே சயின்டிஸ்ட் ஒரு சூப்பர் ஐடியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ஒரு ரொபோட்டிக் மீன் மாதிரி இருக்கிற ஃபிஷ்ஷை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது பிளாஸ்டிக் பீஸை சாப்பிட்டு கடலை க்ளீன் பண்ணுது. இது சும்மா ஒரு நார்மலான ஃபிஷ் இல்லை, செல்ஃப் பவர்ட் ரொபோட்டிக் ஃபிஷ்னு சொல்லப்படுது. அதாவது பெட்ரி இல்லாமல் ஸ்விம் பண்ணும். அண்ட் இது ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பிளாஸ்டிக் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணும். ஸோ இது சூப்பர் கூலான இன்னோவேஷனாக இருக்குது இல்லை. இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டான பாடி கொண்டதாக இருக்கும். சாஃப்டான மெட்டீரியலில் தான் இதை மேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொபோட்டிக் ஃபிஷ். ஸோ இது லுக் வைஸ் நார்மலான ஒரு மீன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ள சென்சர்ஸ் இருக்கும். அந்த சென்சரை யூஸ் பண்ணி தான் கடல் நீரில் இருக்கிற பிளாஸ்டிக் பீசஸை அது தேடி கண்டுபிடிக்குது. ஒன்ஸ் அந்த பிளாஸ்டிக் பீசஸை டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபிஷ்ஷோட பொடியில் இருக்கிற ஃபில்டரிங் சிஸ்டம் அந்த பிளாஸ்டிக்கை எடுத்துடும். அண்ட் அதுக்கப்புறமா அதோட பொடிக்குள்ளே அதை ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த ஃபிஷ் பிளாஸ்டிக்கை ஃபில்டர் பண்ணுது. அதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இந்த மீனுக்கு பேட்டரி யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ எப்படி இது ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இது கடலோட வாட்டர் ஃப்ளோவில் இருந்து தான் எனர்ஜியை ஜெனரேட் பண்ணுது. அது கூட சாஃப்ட் பெண்ட் ஆகிற மெட்டீரியல்ஸாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிஷ் ஸ்விம் பண்ணும்போது அது ஆட்டோ பவரை க்ரியேட் பண்ணுது. ஸோ இது தான் செல்ஃப் பவர்ட் ரோபோட்டிக் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. அதாவது எந்தவித பேட்டரியும் சேஞ்ச் பண்ணாமல், சார்ஜ் பண்ணாமல் டே அண்ட் நைட் இது ஸ்விம் பண்ணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷமுமே கடலுக்குள்ளே டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் போகுது. ஆனால் அந்த பிளாஸ்டிக்னால கடலில் வாழ்கிற உயிரினங்கள் எல்லாம் ட்ரெப் ஆகுது. சில நேரம் அந்த பிளாஸ்டிக் அதுக்கு ஒரு விஷமாகவே மாறுது. அண்ட் கடல்கள் உயிரினங்கள் எல்லாம் இறந்து கூட போகுது. ஆனால் இப்போ இந்த ரொபோ ஃபிஷ் யூஸ் பண்ணினா சேஃபான மெத்தடை யூஸ் பண்ணி பிளாஸ்டிக்கை க்ளீன் பண்ணுறதுக்கான சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இது சவுண்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணும். ஸோ நாய்ஸ் பொல்யூஷனும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எந்த விதமான எரிபொருளுமே யூஸ் பண்ணுறதில்லை. ஸோ இங்கே ஸ்மோக்கும் இருக்காது, ஆயில் லீக்ஸும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ரியல் மீன் மாதிரி சைலண்டாக ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் சூப்பர் யூஸ்ஃபுல்லாக ஓஷனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரும். இது மாதிரி ஃபியூச்சர் டெக், சயின்ஸ், இன்வென்ஷன்ஸ் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.